1764 இது வந்து பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்து முடிஞ்ச ஒரு நேரம். இதில் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இன்னுமுமே அவங்களோட ஆதிக்கம் வந்து இன்னும் அதிகமாக ஆகுது. பெங்கால் ரீஜன் ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே வருது. ஒரு பக்கம் பார்த்தா அந்த முகல் எம்பையர் வந்து ரொம்பவே வந்து வீக் ஆகுறாங்க. நார்த் இந்தியாவில் வந்து ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் முகல்ஸ்க்கு கீழே வந்து இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தா, அதாவது சவுத் சைடை எடுத்துக்கிட்டால் வேறு ஒரு எம்பையர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில். அவங்களோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து மராத்தா எம்பையர். இந்த மராத்தா எம்பையரோட டெரிட்டரி வந்து இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த பகுதிகள், அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணிட்டு இருக்கிற டெரிட்டரியை விட ரொம்பவே வந்து பெருசு. இந்த மராத்தா எம்பையர் ரூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த டெரிட்டரியில் வந்து ரிசோர்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. ஆர்மி வைஸ்ன்னு பார்த்தா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மராத்தா எம்பையரை வந்து எப்படி டிஃபீட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மராத்தாஸ் வெர்சஸ் பிரிட்டிஷ், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18th செஞ்சுரியில் டெல்லியை முகல்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அவங்களோட பவர் வந்து அந்த டெல்லியில் உள்ள அந்த ரெட் ஃபோர்ட் வரையும் தான் வந்து இவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1770 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ட்ரேடுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்தியன் டெரிட்டரியை எப்படி ஆக்குபை பண்ணாங்கங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது முகல்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷில் வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை வந்து பாருங்கள். இப்போ மராத்தா எம்பையர் எந்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா 1674 ஆரம்பிக்குது. இந்த மராத்தா எம்பையரோட ஃபவுண்டர் வந்து சத்ரபதி சிவாஜி. இவங்ககிட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இவங்ககிட்ட ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அவுரங்கசீப் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போதே மராத்தா எம்பையர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க. மராத்தா எம்பையருக்கும் முகல் எம்பையருக்குமே வந்து அடிக்கடி வந்து சண்டை வந்து வந்துட்டே தான் வந்து இருக்கும். பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா முகல் எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆகுறாங்க. அவங்க ஆண்டுகிட்டு இருந்த பகுதிகளை வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து இழக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம். இப்போ 1759 மராத்தா எம்பையர் வந்து ரொம்பவே வந்து பீக்கில் இருக்கிறாங்க. 1759 மராத்தாஸோட டெரிட்டரிஸை பார்த்தா ஆப்கானிஸ்தானில் நார்த்துலேருந்து சவுத்தில் வந்து தமிழ்நாடு வரைக்குமே வந்து அவங்களோட டெரிட்டரி வந்து இருக்குது. சிந்து வெஸ்டில் இருந்து ஒரிசா ஈஸ்ட் வரைக்கும் இவங்களோட பகுதிகள் வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. அதிலிருந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா 1761 மராத்தா எம்பையருக்கு வந்து ஒரு ஷாக் வருது. 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து வருது. அதில் ஆப்கன் ரூலர் அகமது ஷா துரானி வந்து மராத்தாஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டு இந்த வாருக்கு அப்புறமா வந்து மராத்தா எம்பையருக்கு இல்லை உள்ள அந்த டெரிட்டரியை வந்து இவங்க மராத்தா எம்பையர் வந்து இழக்கவும் நேரிடுது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா வந்து மராத்தாஸ் வந்து மறுபடியும் அவங்களோட சக்தியை காட்டுறாங்க. அவங்க இழந்த பகுதிகளை வந்து மீட்டெடுக்கிறாங்க. யாரோட தலைமைக்கு கீழே அப்படின்னாக்கா நியூ மராத்தா வார் பேஷ்வா மாதவ்ராவ் ஃபர்ஸ்ட். பேஷ்வா மாதவ்ராவ் ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு கீழே வந்து மராத்தா எம்பையர் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து தெரிய வருது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு தக்க தருணத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம எப்படியாவது டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மராத்தாஸ் கூட வந்து ஒரு டிஸ்டன்ஸையும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து அவாதையும் வந்து அவங்க வந்து ஆக்குபை பண்ணலை. 1765 ட்ரெட்டி ஆஃப் அலகாபாத் வந்து சைன் ஆகும். அதில் வந்து ஆவாத் வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டாக வந்து சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இல்லாமல் மராத்தா எம்பையருக்கும் இல்லாமல், ஏன்னா ஒரு சைடு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரீஜன் ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு சைடு மராத்தா எம்பையர் இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த ஆவாத் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டாக வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது நடுநிலையான ஒரு ஸ்டேட்டாக தான் வந்து அறிவிக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மராத்தா எம்பையர் ரூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த டெரிட்டரியோட பார்டர் கூட நமக்கு வேணாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. மராத்தாஸ் அந்த டெரிட்டரிஸ் வேண்டாம், ஆனால் அதை தவிர இந்தியன் சப்கான்டினென்ட்டில் உள்ள பகுதிகளை எல்லாத்தையும் நம்ம வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. முகல்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷுங்கிற வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். பிரிட்டிஷ் வந்து முகல்ஸை வந்து எப்படி டிஃபீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தக்க தருணம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமைதியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு அவங்க காத்துட்டு இருந்து அதுக்கப்புறமா தான் வந்து அந்த முகல்ஸை வந்து டிஃபீட் பண்ணாங்களோ, அதே மாதிரி மராத்தாஸை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு தக்க தருணத்துக்காக வந்து ரொம்பவே வந்து குவைட்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரொம்ப சேஃபாக இவங்களை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெடியாக வந்து இருக்கிறாங்க.
1772 அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது. பேஷ்வா மாதவ்ராவ் வந்து இறந்து போகிறாரு. டிபினால் வந்து இறந்து போகிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து மராத்தா லீடர்ஸ் வந்து இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு பேஷ்வா வந்து யார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே வந்து அதில் வந்து நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ் வர ஆரம்பிக்குது. பேஷ்வா பொசிஷனுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ உள்ள அந்த பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஒரு இது இருக்கோ அந்த ரைட்ஸ் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து இருக்குது. இந்த பேஷ்வாவோட சுப்பீரியர் தான் வந்து சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி வந்து பேஷ்வாவை விட ரொம்பவே வந்து பவர்ஃபுல் தான். சத்ரபதி சிவாஜி வந்து இறந்ததுக்கு அப்புறமா பேஷ்வாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸாக வந்து ஆகுறாங்க. சத்ரபதி சிவாஜி வந்து இருக்கும்போதே வந்து இந்த பேஷ்வாஸ் வந்து இருப்பாங்க. இதில் வந்து நாமினல் ஹெட்டு யார் அப்படின்னாக்கா, அவங்க வந்து சத்ரபதி சிவாஜி தான் வந்து அவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ இவங்க இறந்ததுக்கப்புறமா இந்த பேஷ்வாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸாக வந்து ஆவாங்க. பேஷ்வா மாதவ்ராவ் ஃபஸ்ட்டு வந்து இறந்ததுக்கப்புறமா அவரோட தம்பி நாராயண ராவ் தான் வந்து நியூ பேஷ்வாவாக வந்து வருவார். இது வந்து அவரோட மாமாவான ரகுநாத் ராவுக்கு வந்து பிடிக்கலை. ஏன்னா இவர் வந்து 1761 இந்த ரகுநாத் ராவ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். நெக்ஸ்ட்டு பேஷ்வாவாக வந்து நம்ம தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்பையிலேருந்தே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ரகுநாத் ராவோட பிரதர் பாலாஜி பாஜிராவ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து அவர் என்ன நினைப்பார்னா, அடுத்து நம்ம தான் வந்து பேஷ்வாவாக ஆகும்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் பாலாஜி பாஜிராவ் வந்து அவரோட மகன் மாதவ்ராவ் அந்த மாதவ்ராவ் தான் வந்து பேஷ்வாவாக ஆவார். மாதவ்ராவ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதாவது அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த மாதவ்ராவுக்கும் ரகுநாத் ராவுக்குமே வந்து இடையில வந்து ரொம்பவே வந்து சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரகுநாத் ராவ் வந்து எப்படியாவது இந்த மாதவ்ராவை வந்து இங்கேருந்து நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் அது எல்லாமே வந்து தோல்வியில் போய் முடியும். பேஷ்வா மாதவ்ராவ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா ரகுநாத் ராவ் வந்து அடுத்து நம்ம தான் பேஷ்வா அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்காது. நாராயண ராவ் தான் வந்து அடுத்த பேஷ்வாவாக வருவார். ரகுநாத் ராவால் இதை வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா இந்த பொசிஷன் வந்து தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஆசைப்பட்டுட்டு இருப்பார். அது வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பொறாமைப்படுற அளவுக்கு வந்து வருது. பொறாமைப்பட்டு அந்த நாராயண ராவை வந்து கொல்ற அளவுக்கு வந்து நினைக்கிறாரு. 1773 வந்து இந்த நாராயண ராவை வந்து கொல்லவும் செய்கிறாரு. ஃபைனலாக அந்த மராத்தா எம்பையரோட நெக்ஸ்ட் பேஷ்வாவாக வந்து ரகுநாத் ராவ் வந்து வராரு. ஆனால் இந்த வெற்றி வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து நீடிக்குது. ஏன்னா இந்த நாராயண ராவை வந்து கொலை செய்யும் போதே அவரோட மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. 1774 நாராயண ராவோட மகன் மாதவ்ராவ் 2 வந்து பிறந்துருவார். இவர் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து மராத்தா கவுன்சில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இவர் தான் வந்து அதாவது மாதவ்ராவ் 2 தான் வந்து லெஜிட்டிமேட் ரூலர் பேஷ்வா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இவர் தான் வந்து அடுத்த முறையான ஒரு பேஷ்வா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இதில் இந்த மராத்தா கவுன்சிலில் இருக்கிற இந்த 12 மினிஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க. இந்த மராத்தா கவுன்சிலை வந்து லீட் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா, நானா ஃபட்னவிஸ். மாதவ்ராவ் 2 வந்து குழந்தையாக இருக்கும்போதே இவர் தான் வந்து லெஜிட்டிமேட் ரூலர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவர் தான் வந்து முறையான அடுத்த பேஷ்வா அப்படின்னு வந்து அறிவிச்சிடுறாங்க. நானா ஃபட்னவிஸ் தான் வந்து மராத்தா எம்பையரை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ரகுநாத் ராவை வந்து இப்போ வந்து நாடு கடத்திடுறாங்க. ஆனால் இதுக்காக வந்து ரகுநாத் ராவ் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இவர் வந்து கிவ் அப் பண்ணிட்டு போகலை. ஏன்னா அவர் வந்து இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாரு பின்னாடி. அதனால் வந்து இவர் ஈஸியாலாம் வந்து கிவ் அப் பண்ணவே இல்லை. இந்த ரகுநாத் ராவ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட போய் சேர்றாரு. அதாவது இந்த சூரத்தில் உள்ள அந்த பாம்பே பிரசிடென்சியில் போய் அங்கே போய் இவர் வந்து சேர்ந்துடுறாரு. ரகுநாத் ராவ் வந்து அங்கே போனதுக்கப்புறமா 1775 ட்ரெட்டி ஆஃப் சூரத் அப்படிங்கிறதுல வந்து சைன் பண்ணுறாரு. இந்த ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணதுனால இந்த ரகுநாத் ராவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து மிலிட்ரி அசிஸ்டன்ஸை வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெட்டி படி பார்த்தாக்கா இந்த ரகுநாத் ராவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரகுநாத் ராவுக்கு பின்னாடி வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க ஆர்மியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு பேஷ்வா அப்படின்னு சொல்லி இவரை வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பதிலுதவியாக வந்து ரகுநாத் ராவ் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இந்த பேஷ்வா அதில் உள்ள அந்த சில பகுதிகளை வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து இவர் வந்து கொடுக்கணும். இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு ட்ரெட்டி. இது வந்து எந்தெந்த ட்ரெட்டிலாம் வந்து இப்போ பிரிட்டிஷ்க்கு கிட்ட இவங்க கொடுக்கணும் அப்படின்னாக்கா, சால்செட் ஐலாண்ட், அதுக்கப்புறமா பேசின். இந்த சால்செட் ஐலாண்டுங்கிறது இப்போ ப்ரெசன்ட் டேல உள்ள மும்பை. அது மட்டும் இல்லாமல் ரகுநாத் ராவ் வந்து கொஞ்சம் பணமும் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுக்கணும்.
1775 ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து வருது. ஒரு சைடு வந்து மராத்தா எம்பையர், இன்னொரு சைடு வந்து ரகுநாத்ராவும் அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸும் வந்து சேர்ந்து வந்து போர் புரியுறாங்க. இந்த வாரில் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ரொம்ப சேதம் அடைகிறாங்க. முதல் தடவையாக பிரிட்டிஷ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில். மராத்தாஸும் அதுக்கு சமமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ரெண்டு சைடுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் இந்த பேட்டிலில் வந்து வின் பண்ணுறோம், நாங்கள் தான் வந்து பேட்டிலில் வந்து வின் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பேட்டில் ஆஃப் அடஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இது வந்து யார் எந்த பக்கமுமே வந்து இது வந்து ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்குவலாக ரெண்டு பேருக்குமே வந்து சமமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து யார் வந்து வெற்றி தோல்வி அப்படின்னு வந்து சொல்லவே முடியலை. இப்போ பிரிட்டிஷுக்கு தெரிஞ்சு போச்சு, மராத்தாஸை வந்து அவ்வளவு ஈஸியாக நம்மளால் வந்து தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து கவர்னர் ஜென்ரலாக யார் இருக்கா அப்படின்னாக்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வந்து இருக்கிறாரு. இவர் வந்து இந்த ட்ரெட்டி ஆஃப் சூரத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரெட்டிலையுமே நீங்கள் வந்து சைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை இல்லை, உங்களுக்கு வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியுமே வந்து கிடையாது. அப்படி நீங்கள் வந்து ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணுறதுக்கு எதுனாக்கா, நீங்கள் வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ட்ரெட்டிலையுமே வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து அந்த பாம்பே பிரசிடென்சியில் வந்து சொல்லிடுறாரு. இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் உள்ள இந்த சோல்ஜர்ஸை வந்து திரும்பி பெறுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இனிமேல் வந்து இந்த வாரில் வந்து இவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பாம்பே பிரசிடென்சி வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு வந்து பே பண்ணலை. பேஷ்வாஸ் வந்து எதிர்த்து போர் புரியறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பேஷ்வாஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவரோட ஏஜென்ட்டையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த ட்ரெட்டி ஆஃப் சூரத் இதை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கல்கத்தா கவுன்சிலில் வந்து சைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு புது ட்ரெட்டி. இது வந்து ட்ரெட்டி வித் நானா ஃபட்னிவாஸ். அதுக்கப்புறமா இந்த ட்ரெட்டி ஆஃப் புரந்தர் 1776 இது வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெட்டி மூலமாக வந்து சால்செட் ஐலாண்டில் உள்ள அந்த சில பகுதிகளை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்து வருது. அதுக்கப்புறமா வந்து பேஷ்வாஸ் வந்து 1.2 மில்லியன் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரகுநாத் ராவுக்காக வந்து நாங்கள் இவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து அனுப்பியிருக்கோம்ல, அதனால நீங்கள் வந்து 1.2 மில்லியன் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரகுநாத் ராவ் வந்து இந்த பாலிடிக்ஸை விட்டே வந்து விலகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இனிமேல் இந்த ஆனுவல் பென்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 3 lakh அமௌண்ட்டை வந்து சொல்கிறாங்க. இந்த பென்ஷனை வாங்கிட்டு இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு பாலிடிக்ஸ்லையுமே வந்து ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதவ் ராவ் 2 தான் வந்து ஆக்சுவலான பேஷ்வா, இவர் தான் வந்து லெஜிட்டிமேட் ரூலர். அதாவது இந்த பேஷ்வாஸ்ட வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இதை வந்து ஆக்சுவல் பேஷ்வா வந்து மாதவ் ராவ் 2 தான் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிடுவாங்க. பேஷ்வாஸ்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபாரின் பவர்ஸ் கூடவும் வந்து நீங்கள் வந்து டீல் வைக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரெஞ்சு கூடலாம் நீங்கள் ஃப்ரெஞ்சோ இல்லை வேறு எந்த ஒரு கண்ட்ரி கூடவும் நீங்கள் வந்து ட்ரெட்டியோ இல்லை கான்ட்ராக்டோ வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து அதுக்கு வந்து ஒரு இது வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த பாம்பேயில் இருப்பாங்கள்ல, இதை வந்து இந்த நியூ ட்ரெட்டியை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். பாம்பே பிரசிடென்சியில் உள்ளவங்க வந்து இந்த ட்ரெட்டியை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். ரகுநாத் ராவுக்கு தான் நாங்கள் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாம்பே பிரசிடென்சி வந்து சொன்னது வந்து இந்த நானா ஃபட்னவிஸ்க்கு வந்து இது வந்து பிடிக்கல. 1777 இவர் வந்து இவங்க டெரிட்டரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து போர்ட் கட்டுறதுக்கு வந்து இடம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து பிடிக்காதுல, அதனால வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. நானா ஃபட்னவிஸும் வந்து ஃப்ரெஞ்சோட போய் சேர்ந்துடுறாரு. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் அதாவது கல்கத்தாவில் உள்ள அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து இது வந்து பிடிக்கல. அதாவது இந்த நானா ஃபட்னவிஸ் வந்து ஃப்ரெஞ்சோட போய் சேர்றாருல, இது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. இப்போ பாம்பேயில் உள்ள பிரிட்டிஷர்ஸும் கல்கத்தாவில் உள்ள பிரிட்டிஷர்ஸும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த புனேவை நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுதான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரிட்டிஷ் ஃபோர்ஸுக்கும் மராத்தா ஃபோர்ஸுக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. இது வந்து வேட்கேன்கிற இடத்துல வந்து நடக்குது. இந்த பேட்டிலுக்கு அப்புறமா வந்து ஒரு ட்ரெட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெட்டி ஆஃப் வேட்கேன் வந்து 1770 வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெட்டி மூலமாக மராத்தா டெரிட்டரி, அதாவது இந்த பாம்பே கவர்மெண்ட் வந்து இந்த மராத்தா டெரிட்டரியை வந்து கேப்சர் பண்ணுறாங்க.
பெங்கால்ல இருந்து இன்னுமே வந்து ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ் வந்து கூடுதலாக வருது. இப்போ வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து கல்கத்தாவில் ஏற்படுற இந்த முன்னேற்றங்கள் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல. பாம்பே கவர்மெண்ட்டை வந்து கேட்குறாரு, யார்கிட்ட கேட்டு இந்த ட்ரெட்டியை வந்து நீங்கள் சைன் பண்ணீங்க, எந்த ஒரு அத்தாரிட்டியுமே வந்து என்கிட்ட கேட்காம நீங்கள் வந்து செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் அப்போ வந்து இந்தியாவோட ஒரு கவர்னர் ஜென்ரலாக வந்து இருக்கிறாரு. இந்த நானா ஃபட்னவிஸ்க்கும் இவருக்கும் வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறையாவே வந்து வருது. இப்போ தான் வந்து நானா ஃபட்னவிஸ்க்கு வந்து பிரிட்டிஷோட அந்த உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதே வந்து தெரிய வருது. பிரிட்டிஷ் வந்து மராத்தாஸை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதாவது இந்த என்டையர் இந்தியன் சப்கான்டினென்ட்டை ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்கங்கிறது இப்போ தான் வந்து நானா ஃபட்னவிஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த நானா ஃபட்னவிஸ் வந்து இப்போ என்ன நினைப்பாருனா, இவங்களுக்கு சுற்றி உள்ள கிங்டம்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அந்த ரூலர்ஸ் கூட நம்ம வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அது யாரெல்லான்னு பார்த்தாக்கா ஹைதராபாத் நிசாம், மைசூர் ஹைதர் அலி, ஆர்காட் நவாப், அப்புறம் முகல் எம்பரர் ஷா ஆலம் II. இவங்க எல்லாமே வந்து அந்த மராத்தா எம்பையரோட சேர்ந்து வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபோர்ஸாக ஆகிடுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரிட்டிஷை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. வார் வந்து தொடர்ந்து நடக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இந்த வாரில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இன்னும் நிறைய டெரிட்டரியை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அகமதாபாத், குவாலியரை வந்து 1781 வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் மராத்தாஸில் உள்ள சில பகுதிகளையும் வந்து பிடிக்கிறாங்க. இந்த வார் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. மராத்தாஸ் வந்து பிரிட்டிஷை வந்து நம்ம எப்படியாவது டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னாக்கா சேதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே வந்து ஓகே நம்ம வந்து வாரை வந்து எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. 1782 வந்து இந்த வார் வந்து எண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ட்ரெட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ட்ரெட்டி ஆஃப் சல்பாய் இதில் வந்து சைன் பண்ணுறாங்க. இதில் வந்து மராத்தாஸோட கை கொஞ்சம் ஓங்கியே தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் வந்து மராத்தாஸ் தான் வந்து வின் பண்ணுறாங்க. சல்பாய் மூலமாக வந்து சில பகுதிகள் வந்து மராத்தாஸ்க்கு கீழே வந்து வருது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட இன்னுமே வந்து அந்த சால்செட்டுங்கிற இடம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன பகுதிகளும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே தான் வந்து இருக்குது. இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இனிமேல் நாங்கள் வந்து ரகுநாத் ராவுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஒத்துக்கிறாங்க. ரகுநாத் ராவ் வந்து பாலிடிக்ஸை விட்டு கண்டிப்பாக விலகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையுமே வந்து சொல்லிடுறாங்க. வந்து இந்த பாலிடிக்ஸை விட்டு விலகிட்டாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஆனுவல் பென்ஷன் வந்து 3 lakhs கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து இனிமேல் வந்து நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் இன்ஆக்டிவேட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லிடுறாங்க. மராத்தாஸும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்களும் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் இனிமேல் வந்து எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இவங்க வந்து அந்த ஃப்ரெஞ்சு டெரிட்டரி கூட போய் சேர்ந்தாங்களே, இவங்க வந்து இப்போ வந்து அந்த ஃப்ரெஞ்சுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு பகுதியுமே நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மராத்தாஸ் சைட்லேயுமே வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இது தொடர்ந்து ஒரு 20 வருஷம் வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. அதாவது பிரிட்டிஷ் அதுக்கப்புறமா மராத்தாஸ்க்கு இடையில வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உறவு தான் வந்து நீடிக்குது. 20 வருஷம் வந்து ரொம்ப பீஸாக தான் போயிட்டுருக்குது. இந்த ஸ்டோரியில் இப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வருது. என்ன அப்படின்னாக்கா, மராத்தாஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில வந்து ஒரு பீஸ்ஃபுல் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் மராத்தாஸ்க்கும் அந்த சுற்றி உள்ள அந்த இந்தியன் எம்பையர் இருக்கிறாங்களே, இவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை. 1779 வந்து மராத்தா எம்பையர், ஹைதராபாத் நிசாம், அதுக்கப்புறம் மைசூர் ஹைதர் அலி, இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தானே அந்த பிரிட்டிஷை வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல. இப்போ வந்து இது வந்து இந்த 3 பேரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணாங்களா, இது வந்து எது வரைக்கும் நீடிக்குது அப்படின்னாக்கா 1780 வரையும் தான் வந்து நீடிக்குது. இப்போ வந்து பிரிட்டிஷும் மராத்தாஸும் மைசூர் கிங்டம்க்கு எகெயின்ஸ்டாக வந்து மாறுறாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மராத்தாஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மைசூர் கிங்டம்மை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மராத்தாஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1801 வந்து மராத்தா எம்பையர் கூட வந்து அதனால வந்து சண்டை வருது. இப்போ வந்து மராத்தா எம்பையர் வந்து மராத்தா கான்ஃபெடரசியாக வந்து மாறுது. அதாவது 5 ஃபேக்ஷன்ஸாக வந்து டிவைட் ஆகுது. இந்த மராத்தா கான்ஃபெடரசி வந்து 5ஆக டிவைட் ஆகுதுல, இதில் வந்து எந்தெந்த இது அப்படின்னு பார்க்கலாம். ஈக்வேட் ஆஃப் பரோடா, போன்ஷெல்ஸ் ஆஃப் நாக்பூர், ஹோல்கர்ஸ் ஆஃப் இண்டோர், சிந்தியாஸ் ஆஃப் குவாலியர், பேஷ்வாஸ் ஆஃப் புனே. இதில் வந்து இந்த பேஷ்வாஸ் ஆஃப் புனே தான் வந்து ஹெட் ஆஃப் அந்த மராத்தா கான்ஃபெடரசியோட ஹெட் வந்து யாருனாக்கா பேஷ்வா தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. 5ஆக டிவைட் ஆகிருக்குதுல இந்த ஃபேக்ஷன்ஸ், இவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்குது. என்னதான் அவங்க வந்து சண்டை போட்டாலுமே அவங்க வந்து ஒன்று சேர்ந்துப்பாங்க.
நானா ஃபட்னவிஸ் தான் வந்து அரியணையில் வந்து இருக்கிறாரு. 1800 நானா ஃபட்னவிஸ் வந்து இறந்து போகிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபேக்ஷன்ஸில் அந்த 5 பேர் வந்து இருக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள இன்னுமுமே வந்து சண்டை வந்து அதிகமாகுது. இவங்க 5 பேரும் வந்து சண்டை போடுறதுனால இது வந்து யாருக்கு வந்து ஈஸியாக இருக்குது, யார் வந்து சந்தோஷம் அடைகிறாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு இது வந்து ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்படியாவது நம்ம வந்து மராத்தாவை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்களோட டெரிட்டரிஸை வந்து நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணணும்னு வந்து ரெடியாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து கான்ஃப்ளிக்ட் வர்றது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுது. லார்டு வெல்லஸ்லி வந்து இந்த 5 ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் அந்த மராத்தா லீடர்ஸை வந்து இன்வைட் பண்ணுவார். இந்த சப்சிடரி அலைன்ஸ்க்காக வந்து இன்வைட் பண்ணுவார். சப்சிடரி அலைன்ஸ்னால் நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து பிரிட்டிஷ் வெர்சஸ் முகல்ஸ்லேயே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அதாவது இந்த குட்டி குட்டி ரூலர்ஸ் இருக்கிறாங்களா, இவங்கள்ட்ட வந்து ஆர்மி வந்து இருக்கக்கூடாது. ஸோ நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 5 லீடர்ஸ்டையுமே வந்து என்ன ஆஃபர், அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, இந்த சப்சிடரி அலைன்ஸ்க்காக இவர் வந்து இன்வைட் பண்ணுவார்ல, இந்த 5 லீடர்ஸுமே வந்து இந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 1795 மாதவ் ராவ் 2 வந்து இறந்து போயிடுவார். இப்போ ரகுநாத் ராவோட சன் பாஜி ராவ் 2 தான் வந்து நெக்ஸ்ட் பேஷ்வாவாக ஆகுவார். இது வந்து பாஜி ராவ் 2க்கும் இந்த ஹோல்கர் லீடர் யாஷ்வந்த் ராவ் ஹோல்கருக்கும் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அவங்க வந்து ரொம்பவே வந்து சண்டை போட்டுகிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஏன் வந்து அந்த பாஜி ராவ் 2 வந்து சண்டை போடுறாரு அப்படின்னாக்கா, அந்த யாஷ்வந்த் ராவோட சண்டை போடுறாரு அப்படின்னாக்கா, யாஷ்வந்த் ராவோட பிரதரை வந்து பாஜி ராவ் 2 வந்து கொன்றுப்பார். ஸோ அதுக்காக வந்து யாஷ்வந்த் ராவ் வந்து ராவுக்கு வந்து பாஜி ராவ் 2வை வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க பிரதரை வந்து கொன்னதுனால வந்து பிடிக்காது. அதனால் யாஷ்வந்த் ராவ் வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இப்போ வந்து இந்த பேஷ்வாஸ் ஆஃப் புனே இவரை வந்து நாடு கடத்தவும் படுறாரு. இப்போ இந்த பாஜி ராவ் 2 வந்து நமக்கு வந்து யார்டா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போவார் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கிட்ட போயிடுவார். யார் அப்படின்னாக்கா இந்த பாஜி ராவ் 2 வந்து பிரிட்டிஷ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்காக போவார். தான் வந்து மறுபடியும் வந்து பேஷ்வாவாக ஆகணும், என்னோட பொசிஷன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் முறையிடுவார். பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரிட்டிஷ்க்கு இதுதான் ரொம்ப சுலபமான ஒரு வழியும் கூட. ஏன்னா இந்த பூனேவை வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும்னா இதை விட ஒரு தருணம் வந்து இருக்கவே இருக்காது. பிரிட்டிஷ் வந்து பாஜி ராவ் 2 வந்து ஒரு ட்ரெட்டியில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, என்ன ட்ரெட்டினாக்கா சப்சிடரி அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அந்த ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ பேஷ்வாஸ் வந்து சப்சிடரி அலைன்ஸுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ட்ரு ஆகிட்டார். இந்த ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ஆர்மியிலேருந்து 6000 சோல்ஜர்ஸை வந்து புனேக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு பதிலாக வந்து அந்த பேஷ்வா வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, பேஷ்வா அவரோட பகுதிகளை வந்து விட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த சப்சிடரி அலைன்ஸ் மூலமாக வந்து இதுதான் இவங்களுக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு ஒப்பந்தம். இதுதான் பிரிட்டிஷ்க்கு வந்து புனேவை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சுலபமான வழியும் கூட. அதனால் இந்த வழி வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த பாஜி ராவ் 2 வந்து இந்த ட்ரெட்டியை வந்து சைன் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து 6000 சோல்ஜர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு பதில் உதவியாக சப்சிடரி அலைன்ஸில் வந்து சைன் பண்ணவும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பேஷ்வா வந்து இந்த சப்சிடரி அலைன்ஸில் வந்து சைன் பண்ணுறாரு. இனிமேல் பாஜி ராவ் 2 வந்து இந்த பாஜி ராவ் 2 பேஷ்வா வந்து வேறு யார் கூடயுமே சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து சண்டை போட முடியாது. அதுதான் இந்த சப்சிடரி அலைன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு இது வந்து ஸ்கிண்டியாஸ்க்கும் போன்சல்ஸ்க்கும் வந்து கோவம் வருது. ஏன்னா இந்த பாஜி ராவ் 2 வந்து யார்கிட்டையுமே இந்த 5 பேர்கிட்டையுமே வந்து கேட்கவே இல்லை. அந்த 5 அந்த மிச்சம் இருக்கிற இவரை தவிர அந்த 4 லீடர்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே வந்து கேட்காம வந்து இவர் வந்து தனிப்பட்ட ஒரு முடிவாக வந்து எடுத்துட்டார்ல, இந்த சப்சிடரி அலைன்ஸில் போய் சைன் பண்ணிட்டார்ல. அதனால இவங்க எல்லாமே வந்து கோவப்படுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த ட்ரெட்டி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெட்டியை வந்து மறுக்கிறாங்க. இதில் தான் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து வருது. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1803 வருது. இதில் ஸ்கிண்டியாஸும் போன்சல்ஸும் வந்து அவங்க பெஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதில் ஹோல்கர்ஸும் வந்து இந்த மராத்தா கான்ஃபிடரசிக்கு வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பேஷ்வாஸும் பிரிட்டிஷு கேக்வார்ட்ஸ் இவங்க 3 பேரும் ஒரு இதில் வந்து இருக்கிறாங்க. பேஷ்வாஸ், பிரிட்டிஷ், கேக்வார்ட்ஸ். இந்த நேரத்தில் தான் வந்து மராத்தா எம்பையர் வந்து 2ஆக வந்து உடையுது. ஒரு சைடில் வந்து ஸ்கிண்டியாஸ், போன்சல்ஸ், ஹோல்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க. 2வது சைடில் வந்து பிரிட்டிஷோடு சேர்ந்து பேஷ்வாஸும் கேக்வார்ட்ஸும் வந்து இருக்கிறாங்க.
1802 வந்து பிரிட்டிஷ் வந்து கேக்பர்டுக்கு வந்து இவங்க வந்து லீடர் ஆகிறதுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் வந்து போயிட்டுருக்குது. இதில் வந்து பிரிட்டிஷ் வந்து தலையிடுறாங்க. 1803 பேட்டில் ஆஃப் அசே வந்து வருது. அதுக்கப்புறமா பேட்டில் ஆஃப் அரகன்ங்கிறது வருது. அதில் வந்து பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து ஸ்கிண்டியாஸையும் இந்த போன்சில்ஸையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து ஸ்கிண்டியாஸ் வந்து ஒரு ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணுறாங்க, சுர்ஜி அர்ஜிங்டியாங். இதில் வந்து போன்சில்ஸ் வந்து இவங்களும் ஒரு ட்ரெட்டி சைன் பண்ணுறாங்க, ட்ரெட்டி ஆஃப் யோகன். இந்த 2 ட்ரெட்டி மூலமாக வந்து ஒரு பெரிய லார்ஜ் போர்ஷன் ஆஃப் டெரிட்டரி வந்து இவங்களோட டெரிட்டரி இருக்கும்ல, இந்த போன்சில்ஸும் ஸ்கிண்டியாஸும் இவங்களோட டெரிட்டரி வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே வந்து வருது. டெல்லி, ஆக்ரா, புண்டல்கண்ட், அஹ்மத் நகர், அப்புறம் குஜராத்தில் உள்ள பல பகுதிகள் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே வருது. ஸ்கிண்டியாஸும் அந்த போன்சில்ஸும் வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஹோல்கர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கிறாங்க. ஹோல்கர்ஸும் அந்த பிரிட்டிஷ்க்கும் வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. இது வந்து 1805 வரைக்குமே இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுலேயும் வந்து ஹோல்கர்ஸ் வந்து தோத்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரெட்டி வந்து சைன் பண்ணுறாங்க, ட்ரெட்டி ஆஃப் ராஜ்புர்கட். இதோட இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து முடியுது. 1803 1805 வரையும் இது நடக்குது. இது வந்து பிரிட்டிஷ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றினே வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து ஹோல்கரும் வந்து தோத்ததுனால இவங்களும் வந்து ஒரு ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த ட்ரெட்டியில் சைன் பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ரெசன்ட் டேல உள்ள ராஜஸ்தானில் உள்ள பல பகுதிகள் வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே வருது. பேஷ்வாஸ் வந்து பிரிட்டிஷ் சைடில் தான் வந்து இருக்கிறாங்க. பாஜிராவ் செகண்ட் தான் வந்து மராத்தா கான்ஃபிடரசியோட பேஷ்வாவாக மறுபடியும் வந்து வராரு. ஆனால் இந்த டைம் என்னென்னா, இனிமேல் இந்த பாஜிராவ் 2 வந்து இவர் வந்து ஒரு பப்பட் ரூலராக தான் வந்து இருக்க முடியும். இவர் வந்து தனிச்சையாலாம் செயல்பட முடியாது. ஏன்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணி தானே இவங்க இந்த லீடராக ஆனதுனால பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து செய்ய முடியும். இந்த டைம் வந்து ஒரு பப்பட் ரூலராக தான் வந்து இருக்க முடியும். இதே தான் அந்த பிரிட்டிஷ் வர்சஸ் முகல்ஸில் வந்து என்ன நடந்துச்சோ மறுபடியும் வந்து இங்கேயும் வந்து இதுதான் நடக்குது. இந்த பிரிட்டிஷ் வர்சஸ் முகல்ஸில் வந்து அலைன்ஸ் மூலமாக வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த பப்பட் ரூலர்ஸை எப்படி பிளேஸ் பண்ணாங்களோ, பெங்கால் ரீஜனில் வந்து பப்பட் ரூலர்ஸை வந்து இன்செர்ட் பண்ணாங்களோ அதே தான் வந்து இந்த மராத்தா வர்சஸ் பிரிட்டிஷ்லேயும் வந்து அதே தான் இங்கேயும் வந்து பப்பட் ரூலர்ஸாக தான் வந்து நடக்குது. அந்த முகல்ஸ் வர்சஸ் பிரிட்டிஷ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். என்ன தான் அவங்க வந்து பிரிட்டிஷ் இதுபடி அவங்க பப்பட் ரூலர்ஸாக வந்து ஃபஸ்ட்டு அவங்க இன்சர்ட் ஆனாலும் பிரிட்டிஷை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா மிர்ஜாஃபருக்கும் அப்படி தான் அந்த பப்பட் ரூலராக தான் வருவார். ஆனால் அவங்களுக்கும் அந்த மிர்ஜாஃபருக்கும் பிரிட்டிஷுக்குமே வந்து நிறையா அந்த கான்ட்ரவர்சி நிறையா வரும். அதனால வந்து அடிக்கடி சண்டை வரும். அதில் வந்து பேட்டில் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து டெரிட்டரியை வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து போகிற மாதிரி ஆச்சு. அதே தான் வந்து இங்கேயும் வந்து அதுதான் நடக்குது. இப்போ 1817 பேஷ்வா வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, பிரிட்டிஷோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா இந்த மராத்தா எம்பையரை கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆக்கணும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்கங்கிறத அவர் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பேஷ்வாக்கு வந்து தெரிய வருது. இப்போ பாஜிராவ் செகண்ட் வந்து சீக்ரெட்டாக வந்து போர் தொடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு. பிரிட்டிஷை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறாரு. லார்ட் எலிஃபென்ட்ஸ்டோனை வந்து கொலை பண்ணுறாரு. மராத்தாஸோட அந்த பவர் அண்ட் அந்த அத்தாரிட்டி வந்து கம்மியாகுது. ஏன்னா இப்போ வந்து பிரிட்டிஷோட சப்போர்ட்டில் தானே இவர் வந்திருக்கிறாரு. அதனால இவங்களுக்குள்ள அந்த பவர் அந்த அத்தாரிட்டிலாம் வந்து கம்மியாகுது. மராத்தாஸ்க்கு வர அந்த ஏர்னிங்ஸ், அந்த டேக்ஸ், ரெவன்யூ எல்லாமே வந்து இப்போது பிரிட்டிஷ்க்கு போகுது. மராத்தாஸ் கிட்ட இப்போ அந்த அளவுக்கு மிலிட்ரி பவர் கூட இல்லை. மராத்தாஸ் வந்து இப்போ வந்து கடைசி முயற்சியாக நம்ம வந்து பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதில் வந்து பேஷ்வா பாஜிராவ் 2 வந்து ஹோல்கர்ஸையும் போன்சில்ஸையும் வந்து கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கன் லீடர் அமீர் கான் அவரையும் வந்து ஒன்று சேர்த்து நம்ம வந்து எல்லாமே நம்ம ஜாயிண்ட் ஒரு அலைன் ஃபோர்ஸாக வந்து இருந்து நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து இங்கேருந்து நம்ம எப்படியாவது நம்ம வந்து எலிமினேட் ஆக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்கிண்டியாஸ் வந்து இதில் வந்து சேராமல் இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க. 1817 1819 வரைக்கும் இந்த மராத்தா கிங்டம்ங்கிறது வந்து ரொம்பவே வந்து வீக் ஆகுறாங்க. இதில் வந்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் வந்து பிரிட்டிஷ் வந்து மராத்தாவை வந்து ஈஸியாகவே வின் பண்ணுறாங்க.
இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபைனலாக பேஷ்வாவோட ரூலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து என் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேஷ்வாவோட ஷிப் சிஸ்டம் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுது. பாஜிராவ் டூ வந்து இப்போ வந்து பென்ஷனராக கூட இருக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து எண்ட் ஆகுது. மராத்தா எம்பையர் வந்து இதோட வந்து எண்ட் ஆகுது. இதில் வந்து ட்ரெட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. ட்ரெட்டி ஆஃப் பூனா 1817 சைன் பண்ணுறாங்க. ட்ரெட்டி ஆஃப் குவாலியரும் வந்து 1817, ட்ரெட்டி ஆஃப் அன்சோர் இதுவும் வந்து 1818 வந்து சைன் பண்ணுறாங்க. இதில் உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து இப்போ பிரிட்டிஷ்க்கு கீழே வருது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே 2/3 பாகம் வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு வருது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இந்த கிங்டம்ஸ் எல்லாமே வந்து யுனைட்டாக இருந்திருந்தா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் டிஃபீட் பண்ணியிருக்கவே முடியாது. இந்தியன் கிங்டம்குள்ளே இந்த ஃபைட் பண்ணதுனால தான் பிரிட்டிஷ் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. மராத்தா எம்பையர்லேயும் சரி, இந்த முகல் எம்பையர்லேயும் சரி, யார் அந்த அரியணைக்கு வராங்க, அதாவது யார் இந்த லீடர் தான் வருவாங்க, அந்த லீடர் தான் வர்றாங்கங்கிற போட்டியால் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஈஸியாக வந்து இங்கே உள்ள எல்லா டெரிட்டரிஸையும் வந்து அவங்க ஆக்குபை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. இதில் வந்து இந்தியன் கிங்டம்ஸ் எல்லாமே வந்து யுனைட்டாக இருந்திருந்தால் இவங்களால வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் இங்கே வந்து இந்த டெரிட்டரியை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னொரு த்ரெட்டும் வந்து இருந்துருந்துச்சு. அது யார்கிட்ட இருந்து அப்படின்னாக்கா, மைசூர் கிங்டமில் இருந்து. மைசூர் கிங்டம் திப்பு சுல்தான்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த மைசூர் கிங்டமை வந்து எப்படி டிஃபீட் பண்ணாங்கங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.